வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக ஈரானுடனான போர் என்பது முடிய போகிறது என்ற ரீதியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும், இல்லாட்டி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சாகட்டும், இவ்வாறான செய்திகளை தான் நேற்றைய தினம் அளவிலையும் கோரியிருக்கின்றார்கள். ஆனால் இப்படியான பேச்சுக்கள் அடிபடக்கூடிய தருணத்தில் நேற்றைய தினம் ஒரு அதிரடி தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தோஹாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற போதே ஈரானுடைய தென்பகுதி மீது சர்வதேச எரிசக்தி பாதையான இந்த ஹார்மோஸ் நீர்நிலைக்கு அருகில தான் அமெரிக்க ராணுவம் என்பது மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முதல் வளைகுடா பகுதிகளில் தற்காலிகமான போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவுடைய உளவு ட்ரோன் ஒன்றை ஈரான் தாக்கியிருக்கிறது. இந்த நிலைமையில தான் மோசமான சூழ்நிலையாக மாறியிருந்தது. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு சென்காம் படைப்பிரிவு, அமெரிக்காவுடைய சென்காம் படைப்பிரிவு பதிலடி தாக்குதலை கொடுத்திருக்கிறது. ஈரானின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்கள் மற்றும் கடல்ல கன்னிவெடிகளை வைக்க முயன்றிருக்கக்கூடிய ஈரானிய படகுகளை இலக்கு வைத்துதான் அமெரிக்காவினால் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் தெற்கு பகுதி மீது சர்வதேச எரிசக்தி பாதையான ஹார்முஸ் அருகில தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த திடீர் ஏவுகணை தாக்குதல் ஹார்முஸ் நீர்நிலையினுடைய நுழைவாயில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானின் மிக முக்கியமான கடற்படை மற்றும் விமானப்படை தளங்களான இந்த பந்தர் அப்பாஸ் என்ற ஒரு நகரை உலுக்கியிருக்கிறது. பந்தர் அப்பாஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் அடுத்தடுத்த 3 பிரமாண்டமான ஒரு வெடிச்சத்தங்கள் கேட்டிருப்பதாக குறிப்பாக இந்த ஈரானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்த தாக்குதல்களை முறியடித்திருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் நகருடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக செயல்பட்டு பதிலடி தாக்குதல்களையும் கொடுத்திருக்கின்றன. அதேபோன்று வெடிச்சத்தங்கள் என்பது பாரசீக வளைகுடா மற்றும் சிரிக் மற்றும் ஜாஸ்க் பகுதிகளிலையும் கேட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ தரப்பில் கூறுகின்ற போதும் போர் நிறுத்த காலத்தில் நாங்கள் மிகுந்த கட்டுப்பாட்டை தான் கடைபிடிப்போம். ஆனால் எங்கள் படைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போதுதான் எங்களை தற்காத்துக் கொள்வது எங்களுடைய உரிமை. எனவே அந்த அடிப்படையில தான் இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய புதிய அத்துமீறல் குறித்து தோஹாவில் இருக்கக்கூடிய ஈரானின் தூதரகங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமான எந்த விதமான செய்தியையும் அறிவிக்கவில்லை. அதே நேரத்தில் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முகமது பாகர் ஹொலஹாதர் தன்னுடைய முதல் செய்தி குறிப்பிலேயே அமெரிக்காவிற்கு எச்சரிக்கையை தான் விடுத்திருக்கின்றார். அந்த செய்தி குறிப்பில் குறிப்பாக அமெரிக்கா சார்ந்த விஷயங்களை அவர் பேசியிருக்கின்றார். அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் பார்க்கிற போதும் அந்த செய்தி குறிப்பில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போதும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் இந்த தார்மீக போரில் எந்த விதமான பின்வாங்கலும் கிடையாது. போர்க்களம் ராஜதந்திர களம் என்று அனைத்து முனைகளையும் எங்கள் மக்கள் காட்டிய வீரம்தான் என்றும் எதிரியை நம் முன்னால் மண்டியிட வைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல்கள் ஒருபுறம் நடந்தாலும் ஹட்டானுடைய பிரதமர் முன்னிலையில் ஈரானுடைய தலைமை பேச்சாளர் முகமது பாகர் ஹாலிஃபாப், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஷி மற்றும் அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி கவர்னர் ஹேமதி ஆகியோர் அடங்கியிருக்கக்கூடிய இந்த உயர்மட்ட குழு என்பது அமெரிக்காவினுடைய அதிகாரிகளுடன் தோஹாவில் தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் எல்லாம் ஈடுபட்டிருந்தது. இதில் சில முன்னேற்றகரமாக விடயங்கள் இருந்தாலும் அமைதி ஒப்பந்தம் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று சொல்லி ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாகி தெரிவித்திருக்கின்றார். புதிய தாக்குதல்களை நடத்த சில மணி நேரங்களிலேயே டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் மீடியா தளத்தில் ஈரான் தன்னுடைய அணுசக்தி பொருட்கள் மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உடனடியாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சர்வதேச அணுசக்தி ஆணையகத்தின் முன்னிலையில் ஈரானிலேயே வைத்து அதனை அடியோடு அழிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை போட்டிருக்கின்றார். ட்ரம்ப் குறிப்பிட்ட அந்த ஒரு அணுசக்தி ஆணையம் 1974ஆம் ஆண்டிலேயே கலைக்கப்பட்டு விட்டமை குறிப்பிடத்தக்கது. அது தெரியாமலேயே ட்ரம்ப் இந்த வினோத எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருந்தது. மறுபுறம் ஈரானுடனான இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒரு பகுதியாக சவுதி அரேபியா, கட்டார், பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடனான உறவை ஆபிரகாம் உடன்படிக்கையில் கட்டாயமாக கையெழுத்திட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகமாகட்டும் இல்லாட்டி பஹ்ரைன் ஆகட்டும் இதுல கையெழுத்திட்டிருந்தாலும் சவுதி அரேபியாவும் கட்டாரும்
பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து வழங்கும் வரை நாங்கள் ஒருபோதும் இஸ்ரேலுடன் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இவை பற்றிய பேச்சுக்களும் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் பார்க்கிற போது ஒரு சிலருடைய குறிப்புகள், அதாவது இது தொடர்பாக சர்வதேச அளவில் விமர்சிக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்து, இந்த ஒரு தாக்குதல் என்பது நிச்சயமாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு சிக்கலாக மாறிவிட முடியாது என்ற ரீதியில் சிலருடைய கருத்துக்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படியோ இப்படியான சின்ன ஒரு தாக்குதல் ஊடாகத்தான் அடுத்த கட்டமான மிகப்பெரிய அளவில் தாக்குதல்கள் இடம்பெறும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிற நிலையில இந்த ஒரு தாக்குதல் நடைபெற்றிருந்தது என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.